Hi guys, welcome to Kangin Tech Tamila. நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல இந்த வீடியோ எதுக்கானது அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க Flipkartல ஆர்டர் பண்ண பொருளை எப்படி ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வாங்கலாம், அதாவது பணத்தை எப்படி திரும்ப பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் எடுத்துக்கங்க. உங்க மொபைல்ல Flipkart அப்படிங்கற ஆப்பை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ நாலாவதா அக்கவுண்ட்னு இருக்கும். அந்த அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அந்த அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போகும். உள்ள வந்து மை ஆர்டர்னு இருக்கும். அந்த மை ஆர்டருங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பொருள் ஆர்டர் போட்ட பொருள் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து முன்னாடி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி வேலிடிட்டி டில் ஜூன் 25 இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் ஆர்டர் போட்ட நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கீழே ரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரிட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் ரிட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்குது. அதாவது உங்களுக்கு ஐட்டம் வந்து ஏதாச்சும் ராங்காக வந்துருச்சு, இல்லை குவாலிட்டி இஷ்யூ, இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை சைஸ் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு கன்னியூ கொடுங்க. இப்போ என்னோடது வந்து ஸ்லீப்பர் போட்டிருந்தா அது வந்து சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ரிட்டன் பண்ணுறேன். என்னோடது வந்து சைஸ் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதேமாரி மோர் டீட்டெயில்னு கேட்கும். அதாவது எதனால் அப்படின்னு கேட்குது. ஐ டோன்ட் லைக் த ஃபிட்டுன்னு போட்டு, அதாவது எனக்கு சரியில்லை, சரியாக பத்தலை அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்களா கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் ரீசன் சொல்கிறதா இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணி சொல்லிக்கலாம். நான் வந்து நீடிய ஸ்லிம்மர் சைஸ், அதாவது சைஸ் என்னோடய சிறுசு அப்படிங்கிற மாதிரி, என்னோடய ஸ்லீப்பர் சைஸ் சிறுசு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கன்னியூ கொடுத்துக்கிட்டேன். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நேராக உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கேட்கும், ரீஃபண்ட் கேட்கும். அதாவது எக்ஸ்சேஞ்சுங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சா, இல்லை ஏதாச்சும் பார்ட் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு கேட்கும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அதாவது அதே பொருளை உங்களுக்கு புதுசாக திருப்பி தருவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டு. இதே ரீஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேமெண்ட் மூணு இருக்குது பார்த்தீங்களா. ரீஃபண்டு கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் பேமெண்ட் மூணு வரும். அதாவது அது எப்படி வருது அப்படின்னா நீங்கள் Flipkart லேட்டர் அல்லது Flipkart இஎம்ஐ மூலமாக போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் இல்லை நான் கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன், இல்லை கார்டு மூலமாக போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது அக்கௌண்ட் நம்பரு, நேம், ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர்லாம் கேட்கும். அதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதாவது பிக்கப் வில் பி ஹேப்பன் ஃப்ரைடே 14ஆம் தேதி. அதாவது 2-3 நாளில் உங்களுக்கு பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. அதாவது நான் 14ஆம் தேதி போட்டேன், எனக்கு வந்து இப்போ 17ஆம் தேதி வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணி அதை வந்து ரிட்டன் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீஃபண்ட் வந்து பணம் எப்போ திருப்பி தருவாங்க அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 நாளில் உங்களுக்கு பணம் ரிட்டன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரிட்டன் ஆயிரும். நீங்கள் ரிட்டன் அப்ரூவ்டு வந்துருச்சு, எனக்கு இப்போ நான் ஓகே கொடுத்து அப்ரூவ்டு வந்துருச்சு. எனக்கு இன்னும் 2 நாளில் பணம் ரிட்டன் வந்துடும். அதாவது எப்போனா 18ஆம் தேதி எனக்கு பணம் ரிட்டன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.